என் காதலின் உயிர் நீயே. பகுதி 11. நந்தன் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன் என்று கூறியதும் ஆகாஷ் அதிர்ச்சியடைந்தான். என்ன இவன் இப்படி கூறுகிறான்? நேற்று இரவு இவர்களுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டதா? அது எப்படி முடியும்? அவர்கள் இரவு வீட்டிற்கு வரும்போது மிகவும் தாமதமாகத்தானே வந்தார்கள். பிறகு எப்படி நடந்திருக்கும்? நடந்திருக்கவும் கூடாது. அவள் எனக்குத்தான் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு நந்தினியை பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். நந்தினியை பார்க்கும் விதம் சரியாக இல்லை என்பதை அறிந்த நந்தன் ஆகாஷின் அருகில் சென்றான். தன் அண்ணன் வந்து தன் பக்கத்தில் நிற்பதை கூட அறியாமல் நின்றிருந்தான் ஆகாஷ். ஆகாஷ் என்று 2-3 முறை அழைத்த நந்தன், டே ஆகாஷ் என்றான் சற்று கோபமான குரலில். அவன் அப்படி அழைத்ததும் தான் நந்தன் அங்கு நிற்பதையே பார்த்தான் ஆகாஷ். என்ன அண்ணா, சொல்லுங்க என்றான். நான் இத்தனை முறை உன்னை கூப்பிட்டும் உனக்கு கேட்கவில்லையா? எந்த உலகத்தில் இருக்கிறாய்? சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் நிகழ்காலத்துக்கு வா. நானும் காலையிலிருந்து உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் பார்வையும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன் சித்து வேலையெல்லாம் இன்றோடு நிறுத்திக்கொள். உனக்கு திருமணமாகிவிட்டது. நந்தினிக்கும் திருமணமாகிவிட்டது. அவள் உன் அண்ணி என்பவள் அன்னைக்கு சமம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உன்னை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால் உன் மனைவியிடம் நான் கூறியதுதான் நடக்கும். புரிகிறதா? உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ போய் ஆஃபீஸ் கிளம்பு. ஆஃபீஸ் கிளம்பி வா. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தியா என்றான். தன் அண்ணன் தன்னை இப்படி பேசுவான் என்று நினைக்காத ஆகாஷ், அண்ணா, எனக்கு நேற்று தான் திருமணமாகியுள்ளது. இன்றே ஆஃபீஸ் வர சொன்னால் எப்படி அண்ணா? ஏன், இன்றைக்கு ஆஃபீஸ் வந்தா என்ன என்றான். அது என் மாமனார் வீட்டில் மறு வீட்டுக்கு அழைத்து போக வரேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றான். ஓ அப்படியா, சரி, நீ போயிட்டு வா. அண்ணா, உங்களுக்கும் நேற்று தானே திருமணம் முடிந்தது, நீங்களும் என்று அவன் சொல்ல வர அதற்குள் கஜலட்சுமி, ஆகாஷ், உன் மாமனார் வீட்டில் உன்னை அழைத்துள்ளார்கள். அவனை மறு வீட்டில் அழைக்க மாமனார் மாமியார் என்று யாரும் கிடையாது. நீ போடா, நீ போய் கிளம்பு. சம்மந்தி வீட்டிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றாள். அதை கேட்ட நந்தன், அம்மா என்று கோபமாக கத்தினான். ஏண்டா இப்படி கத்துற? நான் உண்மையை தானே சொன்னேன். உன் மனைவி, அதான் உன் சம்சாரம், இந்த சாம்ராஜ்யத்தின் மகாராணிக்குத்தான் யாருமே இல்லையே. பிறகு எப்படி இதெல்லாம் நடக்கும்? அம்மா, உங்களுக்கு நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நந்தினி என்னவள், அவளுக்கு யாரும் தேவையில்லை. இந்த நந்தன் எல்லாமாக இருப்பான். அவளுக்கு நான் ஒருவனே போதும். தாயாக, தந்தையாக அவளை நான் பார்த்து கொள்வேன். அவள் மனது கஷ்டப்படும்படி யாரும் பேசாதீர்கள். நந்தினி, நீ மாடிக்கு செல். யார் என்ன பேசியிருந்தாலும் அதை உன் மனதில் வைத்து கொள்ளாதே. நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் மதியம் சமைத்து வை. நான் சாப்பிட வீட்டிற்கு வருவேன் என்றான். அவன் அவ்வளவு சொல்லியும் நந்தினி அங்கே ஆணி அடித்தார் போல் நின்றிருந்தாள். என்னாச்சு நந்தினி, ஏன் இங்கே நிற்கிற? வா, உன்னை நானே அழைத்துச் செல்கிறேன் என்று அவளை தனது தோளோடு அணைத்து கூட்டிச் சென்றான். அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தனர் அங்கு இருப்பவர்கள். அதிலும் வந்தனாவிற்குத்தான் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. நேற்று வரை என் வீட்டு வேலைக்காரி, இன்று இந்த நந்தனின் மனைவி என்ற அந்தஸ்து வந்தவுடன் நம்மிடம் ஒரு வார்த்தையாவது பேசினாளா? அவ்வளவும் திமிர். என் வீட்டில் மிச்சம் மீதியை சாப்பிட்டதற்கே பளபளப்பாக தெரிகிறார். இங்கு இந்த நந்தன் வேறு இவளை தாங்கு என்று தாங்குகிறான். இவனும் தான் இருக்கிறானே, இவன் அண்ணனை பற்றி பேசியதற்கு என்னை அடித்து விட்டான். என்னடா ஆகாஷ், உனக்கு இருக்கு, ரூமுக்குள்ளே வந்துதானே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள். பாண்டியனுக்கும் கஜலட்சுமிக்கும் தான் ஒன்றுமே புரியவில்லை. காரணம், தன் மகன் நந்தன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளும் சுபாவம் உடையவன் இல்லை. இந்த நந்தினியை எப்படி இவன் இந்த அளவு பாசமாகவும் நம்பிக்கையாகவும் அவளுக்காக பெற்றவர்களையும் இப்படி பேசும் அளவிற்கு மாறினான்? அதுவும் அவளை பார்த்த ஒரே நாளில் என்று பேசிக்கொண்டனர். வந்தனா ஆகாஷை பார்த்து, ஆகாஷ், கொஞ்சம் உள்ளவா, உன்கிட்ட பேசணும் என்றாள். ஆகாஷோ, என்ன இவள் எதற்கு இப்போது உள்ளே கூப்பிடுகிறாள், என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டு அவள் பின்னாலே சென்றான். ஆகாஷ் அறைக்குள் நுழைந்ததும் வந்தனா ஆகாஷை ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள். ஆகாஷ் அதிர்ந்து விட்டான். என்ன, நீ என்னை அடித்தால் நான் அந்த அடியை வாங்கி கொண்டு
அமைதியாக நீ சொல்வதையெல்லாம் கேட்பேன் என்று நினைத்தாயா? நான் வந்தனா. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படித்தான் நான் இருப்பேன். உன் அண்ணன் அந்த வேலைக்காரிக்காக என்னிடம் அப்படி பேசுவான். நான் அதை திருப்பி கேட்டால் நீ என்னை அடிப்பாயா என்றவள், நன்றாக கேட்டுக்கொள். உன் அண்ணனுடைய சொத்து அனைத்தும் உன் பெயருக்கு மாற்ற வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசித்து மாற்றும் வழியை பாரு. நான் வளர்ந்த விதம் உனக்கு நன்றாக தெரியும். அந்த வேலைக்காரி எப்போதும் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும். அவள் என்னை விட உயரத்தில் இருப்பது எனக்குத்தான் அவமானம் என்றாள். ஆகாஷோ, ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற? அடிச்சா திருப்பி அடிப்பியா? இதுவே கடைசியாக இருக்கட்டும். நீ சொல்வதை கேட்பவன் நான் இல்லை. நீ வளர்ந்த விதத்தை பற்றி பேசுகிறாய். நான் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே? உன் திமிரை எல்லாம் அந்த நந்தினியிடம் காட்டுவதோடு நிறுத்திக்கொள். என்னிடம் காட்டினால் நிரந்தரமாக உன் பிறந்த வீட்டிற்கு சென்று விட வேண்டியதுதான். அப்புறம் அந்த நந்தினியிடம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. இல்லைன்னா என் அண்ணன் நீ இருக்கிற இடம் தெரியாமல் உன்னை அழிச்சிருவான். அவன் எந்த ஒரு செயலிலும் இறங்கும் முன் 1000 தடவை யோசிப்பான். ஆனால் இறங்கிவிட்டான் என்றால் அதை நடத்தி காட்டாமல் விடமாட்டான். அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு நந்தினியிடம் பிரச்சனையை வைத்து கொள்ளலாமா வேண்டாமா என்று நீயே முடிவு செய்து கொள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரணும்னு கேட்டுக்க. எங்கள் அண்ணன் இப்போவே ஆஃபீஸ் கூப்பிட்றான். நான் உங்கள் வீட்டுக்கு வரணுமா இல்லை ஆஃபீஸ் போகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். எதுவானாலும் எனக்கு கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்தே கிளம்பி விட்டான். வந்தனாதான் அப்படியே அமர்ந்து விட்டாள். ஆகாஷின் இந்த அதிரடியான பேச்சை கேட்டு நந்தினியை அழைத்து கொண்டு நந்தன் அவனுடைய அறைக்கு சென்றான். என்ன நந்தினி, இப்படி அமைதியாகவே இருக்கிறாய்? எதுவும் பேச மாட்டாயா என்றான். நந்தினி நந்தன் கையை பிடித்து கொண்டு அழுதாள். அவள் அழுவதை பார்த்த நந்தன் எதற்காக இப்படி அழுகிறாள் என்று புரியாமல், நந்தினி ஏன், என்னாச்சு, எதற்கு இப்படி அழுகிறாய் என்று கேட்க, நந்தனை பார்த்து, நீங்கள் கீழே பேசியது அனைத்தும் உண்மைதானா என்றாள். எதை கேட்கிறாய் என்றான். நீங்கள் எனக்கு அனைத்துமாக இருப்பேன் என்று சொன்னீர்களே அது என்றாள். அட லூசு நந்தினி, உண்மைதான். ஏன், உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான். நான் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் என்று யோசித்திருக்கிறேன். ஏன் அப்படி யோசித்தாய்? ஏனென்றால் எனக்காக யாருமே இருந்ததில்லை. பிறந்த கொஞ்ச காலத்தில் என் அம்மா என்னை விட்டு சென்று விட்டார். மீதம் இருக்கும் யாரை பற்றியும் பேச எனக்கு விருப்பமில்லை. என்னை பற்றி நினைக்க யாரும் இல்லாத போது நான் ஏன் இப்படி தனிமையில் என்றுதான் யோசித்தேன் என்று சொன்னாள். நீ இப்படி இனி ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது. இந்த பூமியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும். உனக்கான நாளும் நபரும் வரும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும். நான் உன்னை பார்த்த உடனேயே முடிவு செய்து விட்டேன் நீ எனக்கானவள் என்று. எனக்காகத்தான் கடவுள் உன்னை படைத்திருக்கிறார் என்று. இனி உன் வாழ்வு நன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு நான் சொல்லும்படி நீ கேட்க வேண்டும். அதுபோல் நான் உன்னை திடீரென்று திருமணம் செய்து கொண்டதால் அதை உனக்கு ஏற்றுக்கொள்ள சிரமமாகத்தான் இருக்கும். புரிந்து கொள், நான் உன்னை விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டேன் என்றான். சரி, நான் சொல்வதை கேட்பாயா என்றான். நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் கேட்பேன் என்றாள் நந்தினி. சரி, இனி உன்னிடம் யாராவது அதிகாரமாக பேசினால் அமைதியாக இருக்காதே, எதிர்த்து பேசு. உனக்கென்று சுயமரியாதை இருக்கிறது, அதை எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. பெண்களுக்கு சுயமரியாதை மிகவும் முக்கியம். உன் மனதுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும் செய். உனக்கு தவறாகப்படும் எந்த விஷயத்தையும் ஒருபோதும் செய்யாதே. இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள், முயற்சி செய். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் உரிமையாக கேட்டு வாங்கிக்கொள். புரிகிறதா என்றான். இவன் இப்படி சொல்ல நந்தினிக்கு சில விஷயங்கள் புரிந்தது, சிலது புரியவில்லை. சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள். சரி நந்தினி, அழாதே, பொறுமையாக அமைதியாக நிதானமாக இரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்.
நீ சமையல் செய்து வை, இந்த ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது, நான் வருமறை என்று சொல்லிவிட்டு சென்றான். நந்தன் அங்கிருந்து சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் விமலாவும் வெங்கடேசனும் ஆகாஷையும் வந்தனாவையும் மறு வீட்டுக்கு அழைப்பதற்காக வந்திருந்தனர். வந்தனாவும் ஆகாஷுக்கு கால் பண்ணி, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, வீட்டிற்கு வாருங்கள் என்று சொன்னாள். கஜலட்சுமியும் பாண்டியனும் சம்மந்தியை நலம் விசாரித்து பேசிக்கொண்டிருந்தனர். விமலாதான் பேச்சை ஆரம்பித்தார். எங்க சம்மந்தி, அந்த வேலைக்காரி, ஆனால் உங்கள் பையன் இப்படி பண்ணுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த நந்தினியை போய் திருமணம் செய்து இங்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார். இப்போ பாருங்க, எங்களுக்கு தான் கஷ்டமாக உள்ளது. அவள் ஒருத்தியே என் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து விடுவாள். அவளை மாதிரி யாரும் ருசியாக சமைக்கவே முடியாது. அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தீர்களா என்று கேட்டாள். இதோ இவர் இருக்கிறாரே, இவருக்கு அந்த வேலைக்காரி சமையல்தான் பிடிக்கும். அவள் சமைத்தால்தான் நன்றாக சாப்பிடுவார். இப்போ நான் சமைக்கும்படி ஆகிவிட்டது. அதுவும் இவர் என் சமையலை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்ல, என்ன செய்வது, எல்லாம் விதி சம்மந்தி. இந்த வேலைக்காரி அப்படி என்ன தான் சொக்குப்பொடி போட்டாலோ, என் பையன் அவளை தாங்குன்னு தாங்குறான். அவளை இந்த சாம்ராஜ்யத்தின் மகாராணி என்கிறான். நீங்கள் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பேரலையே அடித்து ஓய்ந்து விட்டது. ஏன், என்னிடமிருந்து சாவி கொட்டையே கேட்கிறான் என் பையன். ஏண்டான்னு கேட்டால், உங்களுக்கு வயதாகி விட்டது, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். எனக்கு ஒரே அதிர்ச்சியாகி விட்டது என்றாள். கஜலட்சுமி கூறியதை கேட்ட விமலாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பையனுக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். உங்கள் பொண்ணு ஒருத்தி மட்டும்தான் எங்கள் வீட்டு மருமகள். எங்கள் வீட்டை ஆள போகிறவ அவதான்னு. கடைசியில் இந்த வேலைக்காரியை உங்கள் மகன் மகாராணின்னு சொல்கிறீங்க. சரி, எங்கே அந்த வேலைக்காரி? அவளை கூப்பிடுங்க. அவளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். விமலா, அவள் எங்கே சம்மந்தி, கீழே இறங்கி வரா. என் பையன் அவளை இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டான். அவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் அவள் சமைக்கணுமாம். அவங்களுக்கு மட்டுமான வேலைகளை மட்டும்தான் செய்வாளாம். வேறு யாருக்கும் இந்த வீட்டில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான் என் பையன். அதை கேட்டு அவளும் கீழே இறங்குவதில்லை என்ற கஜலட்சுமி சொன்னார். அவளுடைய ரூம் எங்கே இருக்குன்னு காட்டுங்க, நான் போய் அவளை அழைத்து வருகிறேன். நான் 4 அறை விட்டேன்னா சரியாயிடுவாள். எல்லாம் சரியாயிடும், வாங்க. நாம் போய் அவளை இழுத்துட்டு வந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்காரன கழுதைய எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் அடங்குவா என்று சொல்லி விமலாவும் கஜலட்சுமியும் மாடிப்படி ஏறினார்கள். வந்தனாவை நீயும் வாமா என்று அழைக்க அவளோ மறுத்துவிட்டாள். காலையில் நடந்தது, அதன் பிறகு ஆகாஷ் அவளை எச்சரித்தது, இதெல்லாம் அவள் மூளைக்குள் நன்றாக வேலை செய்தது. நந்தினியின் அரைவாசலில் நின்று விமலா குரல் கொடுத்தார். ஏய் நந்தினி, வாடி வெளியே. உனக்கு என்ன மகாராணி நினைப்பா? உன் புருஷன் சொல்லிட்டா நீ மகாராணி ஆகிடுவியா? வேலைக்காரி, வாடி வெளியில். நீ வரையா இல்லை நான் உள்ள வரவா என்று கத்தினாள். விமலாவின் குரல் கேட்டதும் நந்தினிக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. காரணம், அவள் சிறு வயதிலிருந்து விமலாவிடம்தான் அடிமையாக இருந்தாள். ஒரே நாளில் அதுவும் மாறிவிடுமா என்ன? விமலா நந்தினி என்று கர்ஜித்து, இருடி நான் உள்ளே வரேன் என்று சொல்ல கஜலட்சுமி தடுத்தாள். வேண்டாம் சம்பந்திமா, நந்தனுடைய அறைக்குள் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சென்றதில்லை. அப்படி சென்றால் அது நமக்குத்தான் ஏகப்பட்ட பிரச்சனையாகும். அவன் அம்மாவான நானே அவன் அறைக்குள் அனுமதி இல்லாமல் சென்றதில்லை என்றாள். அட என்ன சம்மந்தி, நீங்கள் இப்படி பயப்படுறீங்க என்றவர் கஜலட்சுமி பேச்சை மீறி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். நந்தினி கை கால்கள் நடுங்க அங்கு அந்த அறையின் ஒரு மூலையில் பயந்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்த விமலாவோ நந்தினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த அறையையும் அதன் செழுமையையும் பார்த்து வியந்து நின்றாள். அடுத்த நொடி அவள், ஏய் நந்தினி, இங்கே வாடி என்று நந்தினி அழைக்க நந்தினி மெதுவாக விமலாவிடம் வந்து நின்றாள். அவள் வந்து நின்ற அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் பலார் என்று சரமாரியாக அறைந்தார் விமலா.
என்னடி திமிரு உனக்கு? நான் கூப்பிட கூப்பிட வெளியே வராமல் உள்ளே இருக்கிறாய். இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்றாள். ஆமாம், அந்த நந்தனை எதை காட்டி மயக்க வச்சிருக்க? ஒருத்தன் கிடச்சதும் அவனோட ஜாலியாக இருக்கியா? ஆமாம், இந்த புது புடவை வளையல் பார்க்குறதுக்கு அப்படியே பணக்காதரி மாதிரி இருக்க. உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த வீட்டோட சாவி கொத்து வேணுமா உனக்கு? என் பொண்ணு ஆள வேண்டிய வீட்டில் நீ எப்படி மருமகளாக வரலாம்? கூடாது. உடனே நீ எங்கள் வீட்டுக்கு கிளம்பு என்றாள். அவள் பேசியதை கேட்ட நந்தினியின் மனம் வலித்தது. மேலும் பயம் அதிகரித்தது. அந்த வீட்டிற்கு சென்றால் தனது நிலைமை என்னவென்று யோசித்தாள் நந்தினி. இல்லை, அவர் என்னை இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி இருக்கார் என்றாள் நந்தினி. தொடரும். நன்றி, வணக்கம்.